தந்தை, மைந்தர், தூய ஆவியானுடைய திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை துவங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் அருளி செய்கின்றவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக, வழிபாட்டு சூழலுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இத்தனை நாட்களாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் வாழ்கின்ற இந்திய நாட்டிலே பல் சமய சூழலில் பல மொழி, பல இனம், பல சமயங்கள், இப்படி பல கலாச்சாரங்கள், பன்மை சூழலில் நாங்கள் கிறிஸ்துவை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த தியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாழ்ந்த காலத்தில் கடவுளின் அன்பை எப்படி இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினீரோ அதுபோலவே நாங்களும் இறைவரின் அன்பை இந்த உலகுக்கு வெளிக்காட்ட எங்களுக்கு அருள்தார். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளில் 345ஆம் பாமாலை சேதம் அற யாவும் வர என்ற பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலைகளில் 345. சேதம் அற யாவும் வர கர்த்தராதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பற்றப்பார். இயேசு பாரார், அவர் காரார், தூங்குவார் என்றெண்ணாதே. கலங்காதே, தவிக்காதே, நம்பினோனை விடாரே. கண்மூடாத ஊரங்காத உன் கர்த்தாவை பற்றி நீ அவர் தாமே காப்பாராமே என்று அவரை பணி. உன் விஸ்தாரமாகிலும் கர்த்தாவுக்கு நீ கீழ்ப்பட்டு கிளேசமற்று அவருக்கு காத்தீரு. தெய்வ கைக்கும் வல்லமைக்கும் சகலமும் கூடாதோ. எந்த சிக்கும் எந்த பிக்கும் அவரால் அரும் அல்லோ. சீரில்லாத உன் ஆகாத மனதுன்னை ஆழ்வது நல்லதல்ல, அதற்கல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படு. கர்த்தர் தந்த உன்மேல் வந்த பாரத்தை சுமந்தீரு. நீ சலித்தால், நீ பின்னிட்டால் குற்றம் பெரிதாகுது. ஆமென். நித்தம் தெய்வ சித்தம்
நீர் குறித்து நீர் கற்பித்து நீர் நடத்தி அருளும். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தீர். உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீர். உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராம் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்கிற போதெல்லாம் மகனே மகளே வழி இது, இதிலே நடவுங்கள் என்று எங்களை நல்வழிப்படுத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் எக்காலமும் உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றுவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமேயானால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அமைதியாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அவர் உணர்த்துகின்ற பிழைகள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். திருமறை வாக்கியம் இப்படி இருக்கிறது: தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவரோ அவர் இரக்கம் பெறுவார். இளைய மகன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைத்து பார்ப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துவிட்டேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட எனக்கு தகுதி அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன். நாமும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்கின்ற தகுதியை இழந்திருப்போமே. ஆனால் அந்த இளைய மகனைப் போல நாம் இருக்கின்ற இழிநிலையில் இருந்து எழுந்து நம் பரம தந்தையிடம் திரும்புவோம். கல்வாரியில் கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டுக் கொண்டாரே, அவரிடம் திரும்புவோம். அவர் நமக்கு வாழ்வை அருள்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன்,
கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தீர். பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன். பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வேளையிலும் செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னா இன்னா பிரகாரமாய் சொல்லுகிறான் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நானும் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்கவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்ல அல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது
எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் என்பதே. ஆமென். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13 திருமொழிகள் 31 முதல் 33 முடிய. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13 திருமொழிகள் 31 முதல். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த நாளிலும் சிறப்பாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைப்பு விடுத்த போது அன்போடு கூட நம்முடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய செய்தியை அருமையான ஆயர் அருள்பணி ஜான் தயானந்தன் ஐயா அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர் சென்னை பேராயத்தின் ஆயர், மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலும் பெங்களூர் இறையியல் கல்லூரியிலும் முதுகலை இறையியல் படிப்புகளை முடித்து தற்போது மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் நம் மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது ஐயா அவர்கள் நம்மோடு கூட இறை செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரிலே வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை வழிபடவும் கடவுளுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அருமையான வாய்ப்பு அளித்த கர்த்தருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பை தந்த அருமையான ஸ்தல போதகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தியானத்தை துவங்குவதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருந்து வழிநடத்துகிறதற்காக, குறிப்பாக இந்த நோய் தொற்றின் காலங்களிலே உம்முடைய அருளும் உம்முடைய இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் பலத்தோடும் சுகத்தோடும் கரிசனையோடும் பயணிக்கத்தக்கதான உந்துதலை உம்முடைய துணை எங்களுக்கு தருகிற தயவுக்காக நன்றி படைக்கின்றோம். அவனுடைய இரக்கம் இந்த நாளிலே இந்த தியானத்தின் பொழுதும் எங்களோடு இருந்து சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அவை எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்ற ஆற்றலையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு. பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, ஆங்கிலத்தில் கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. இதற்காக நாம் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். பல்சமய உரையாடல் அல்லது பல்சமயம் என்பது நமக்கு ஏதோ ஒரு புதிரான விளங்க முடியாத சொல் அல்ல. இந்த சொல் நாம் எல்லோரும் அறிந்தது. பல சமயங்கள் சேர்ந்திருக்கிற ஒரு சூழல். அதுவும் குறிப்பாக மற்ற எந்த நாடுகளை காட்டிலும் இந்திய நாடு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு நாடு. இங்கு
பல வகையான சமயங்களும் பண்பாடு, மொழி, நாகரீகம் என்று மிகுந்த பன்மைத்துவத்தில் வாழ்கின்ற ஒரு பேறு பெற்றவர்கள் நாம். மற்ற நாடுகள் சிலவற்றை போல நாம் ஏதோ ஒரே சமயத்தின் பிள்ளைகளாக, மக்களாக, குடிமக்களாக அல்லது ஒரே மொழியின் குடிமக்களாக அல்லாமல் பல மொழி, பல சமயம், பல பண்பாடு என்று பன்மையின் மத்தியிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான். இந்த பல் சமயத்தின் சூழலில் ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கின்ற வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தலைப்பை குறித்து சிந்தித்து பார்த்தவுடனே எனக்கு மனதில் வந்தது என்னன்னா, சிறு வயது முதல் எங்களுடைய வீடுகள் எல்லாம் பல சமயங்கள் உடைய மக்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு என்றால் அதனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பிற அருகாமையில் இருக்கிற அண்டை வீடுகளோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள், இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய மகிழ்ச்சியை, நாங்கள் கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வண்ணமே அவர்களுடைய இல்லத்திலும் எந்த மகிழ்ச்சியான சில காரியங்களோ அல்லது சமய கொண்டாட்டங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த அவர்களுடைய கொண்டாட்டத்தினுடைய மகிழ்ச்சியை எங்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இதற்காக பாலமாக இருக்கிறது உணவு. இந்த உணவுகளையும் இனிப்புகளையும் பலகாரங்களையும் கொடுத்துதான் நாங்கள் இந்த உறவை வளர்த்தோம். இந்த உறவு வளர்ப்பு என்பது ஏதோ ஒரு சமய நிகழ்வுகளிலே ஒருவருடைய மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை இன்னொருத்தரோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, கூடுதலாக அவர்கள் வீட்டு நிகழ்வுக்கு, திருமணம், பெயர் வைத்தல், பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தல் மற்றும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த குடும்ப நிகழ்வுகளிலேயே நாம் பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக எங்கள் உறவுகள் இருந்தது. இதற்கு மேல் என்ன பல் சமயத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு நாடுகளுக்கும் இல்லாத ஒரு பேரு நமக்கு உண்டு. ஏனென்றால் நாம் மிக நெருக்கத்திலே வாழ்கின்ற மக்கள். அண்டை வீடுகள் என்பது ஏதோ ஒரு கிலோமீட்டர் அல்ல, அரை கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற வீடுகள் அல்ல. மிக நெருக்கத்திலே நாம் வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக கூட மற்ற வீடுகளை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நாம் மிக நெருக்கமாக வாழ்கின்ற மக்கள். ஆகவே பல் சமயம் என்பது, பல் சமயத்தினுடைய செழுமை என்பது நமக்கு தான் தெரியும். இவையெல்லாம் பெருமையாக பாராட்டிக் கொள்கின்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருக்க, மறுபுறத்தில் பெருமையாக சொல்லக்கூட முடியாமல் மிக வருத்தப்படக்கூடிய காரியங்களும் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. எப்படி என்றால், திருச்சபைகள் சூறையாடப்படுதல், தொழுகை கூடங்கள், இஸ்லாமிய தொழுகை கூடங்கள் சூறையாடப்படுதல், குண்டு வைத்தல், வெடிகுண்டு வைத்தல், எரித்தல், மக்களை கொடுமைப்படுத்துதல், பிற சமயத்தின் மக்களை கண்டால் அவர்களை எரிச்சலோடு பார்த்தல், இப்படி பல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தினந்தோறும் செய்தித்தாள்களிலும் மற்றபடியாக ஊடகங்கள் வழியாகவும், காணொலி ஊடகங்கள் வழியாகவும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இது ஏன் இப்படி நடக்கிறது, எதுக்கு இந்த பிரச்சனை என்று பார்த்தோம் என்றால், இது எப்பொழுது சமயம் அரசியல் மயமாக்கப்படுகிறதோ அப்பொழுது அங்கு அதிகமான பிரச்சனைகள் நடைபெறுகிறது. ஒரு சமயம் அரசியல் மயமாக்கப்படுகிற பொழுது அது சிக்கலை ஏற்படுத்துகிறது, சுமூகமான வாழ்க்கையை அது குலைத்து போடுகிறது. ஏனென்றால் அரசியல் மயமாக்கப்படுவதன் நோக்கமே அதிகாரத்தை பெறுவதற்காக இருக்கிறது. அதிகாரம் என்பது எதன் அடிப்படையிலே நம்ம நாடுகளிலே உறுதி செய்யப்படுகிறது என்றால், பெரும்பான்மையின் அடிப்படையிலே உறுதி செய்யப்படுகிறது. எது பெரும்பான்மை சமயமோ அந்த சமயம் அரசியல் அதிகாரத்தை தனக்குள்ளாக வைத்திருக்கிறது. சிறுபான்மை சமயங்களுக்கு அரசியல் அதிகாரங்கள் வழங்கப்படுவதில்லை. ஆகவே இந்த பெரும்பான்மையில் இருக்கின்ற சமயங்கள் மிகவும் பெரும்பான்மையாக, முழு பெரும்பான்மையாக மாறுவதற்கு முயற்சிகள் எடுக்கிறது, அரசியல் செய்கிறது. சிறுபான்மையை இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அது தன்னுடைய வேலையை செய்கிறது. ஆனால் இந்த பணியை செய்வதற்கு நம்முடைய நாட்டினுடைய சட்டம் அனுமதிக்க இயலவில்லை. ஆகையினால் என்ன நடக்குதுன்னா, பெரிய சிக்கல்கள் நடக்கிறது. ஒரு பக்கம் சட்டம் சிறுபான்மையினரையும், சிறுபான்மை சமயங்களையும், பல் சமய சூழல்களையும், பன்மைத்துவத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் பெரும்பான்மையை உறுதி செய்வதற்காக அரசியல் ஆதாயத்துக்காகவும், அதிகாரங்களுக்காகவும், பணத்துக்காகவும், செல்வங்களுக்காகவும் மற்றும் ஒரு பக்கத்திலே ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் அதிகாரங்களுக்காக நடக்கின்ற சக்தியும்,
மற்றொரு புறம் இந்த பன்மையை தக்க வைப்பதற்கும் தனி மனித உரிமையையும் சமய உரிமையையும் நம்பிக்கைக்கான மாண்பையும் தக்க வைப்பதற்காக இருக்கின்ற ஆற்றல் என்று சொல்லி ஒரு இருமை நிலையிலே நம்முடைய சூழல் நிறைந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் நாம் என்ன சிந்திக்கிறோம்? பல் சமய சூழலிலே கிறிஸ்தவர்களுடைய இருப்பு என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கிறோம். முதலாவது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-14 அடங்கிய பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், இந்த பகுதி நாம் எல்லாருக்கும் மிகவும் அறிந்த ஒரு பகுதிதான். இந்த பகுதியிலே நாமான் இருக்கிறார். அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சிரியா நாட்டினுடைய படை தளபதியாக இருக்கிறார். சிரியா நாடு எங்கும் வெற்றி கோலோச்சு கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி நாகமான் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாகமானுக்கு கடவுள் அனுகிரகம் பாராட்டி கொண்டிருக்கிறார், இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மனதில் இருக்கிற பெரிய வருத்தம் என்னவென்றால் இந்த தொழுநோய் என்கிற ஒரு காரியம். இதிலிருந்து விடுபட வேண்டும். இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறுவன் இருக்கிறார். அந்த சிறுவனியுடைய வீட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த பெண் தன்னுடைய தலைவருடைய வாழ்வை பார்த்து அவருக்கு ஒரு உதவி செய்கிறார். நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் அங்கு உங்களுடைய இந்த நோய் குணமாகும் என்று சொல்லி. இதை கேட்டு என்ன பண்றாருன்னா நாமான் கிளம்பி போகிறார். இது நாகமானுடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கம், இந்த கதையினுடைய சுருக்கம். அவர் போய் சுகம் பெறுகிறார். அவர் எலிசாவை பார்க்கிறார். அங்கு அவரோடு இருக்கிற முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு நாம் இதை என்ன தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம் என்றால் ப்ரொக்ளமேஷன். ஏன்னா சமயம் என்பது ஒரு ப்ரொக்ளைமிங் கம்யூனிட்டி, அறிவிக்கின்ற ஒரு சமயம். நம்ம சமயம் ஏதோ சைலண்டா போயிட்டு நாம் நமக்குள்ளாகவே அமர்ந்து முட்டி போட்டு ஜெபித்துக் கொண்டு வருகின்ற ஒரு சமுதாயம் அல்ல கிறிஸ்தவ சமுதாயம். கிறிஸ்தவ சமுதாயத்தோட பிரசன்ஸ் எப்படி இருக்கணும்னா அது ப்ரொக்ளமேஷனோட சேர்ந்து இருக்க வேண்டும். ப்ரொக்ளமேஷன் இல்லாமல் கிறிஸ்தவம் கிடையாது. நாம் கிறிஸ்தவத்தை என்ன பண்ணோம்? அறிக்கை வேண்டும். கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். ப்ரொக்ளைமிங் கம்யூனிட்டி. ஆனா ப்ரொக்ளைமிங் கம்யூனிட்டி இங்க எப்படி ப்ரொக்ளைமேஷன் நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இங்கு மிக அழகான ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஏன்னா இப்போ சிரியா ரொம்ப அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. நினைத்தால் என்னவென்றால் செய்ய. இப்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு முன்பதாகத்தான் இஸ்ரவேலை கொள்ளையடித்துக் கொண்டு வருவார்கள். அப்பொழுதுதான் இந்த சிறு பெண்ணை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்ப இந்த அரசர்கிட்ட இருந்து ஒரு மடல் போகிறது. அந்த மடலை கண்டு இஸ்ரவேலுடைய மன்னன் அஞ்சுகிறார். ஐயோ, இவன் எப்படியாவது என்னிடத்திலே ஒரு போரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு இதை எழுதி அனுப்புகிறாரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அஞ்சுகிற பொழுது இது எதை வெளிப்படுத்துகிறது? அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அதிகாரம் நாமானிடத்திலும் அதிகமாக இருக்கிறது. நான் மிக பெரியவன், என்னுடைய அதிகாரத்தில் தான் எல்லாமே நடக்கிறது. மன்னருக்கு நான் மிக வேண்டப்பட்டவன், நெருக்கமானவன். ஏனென்றால் வெற்றி என் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் வெற்றி என்னை முத்தமிடுகிறது. அந்த அளவுக்கு நான் மிக அதிகாரம் மிகுந்தவன் என்று சொல்லிதான் அவரும் என்ன பண்றாரு? மன்னனும் நாமான் கேட்ட உடனடியாக ஒரு மடலை எழுதி கொடுக்கிறார். அந்த மடல் போகிற பொழுது, நாமான் போகிற பொழுது அவ்வளவு பணம் செல்வங்களை அள்ளி கொண்டு போகிறார். ஏன்னா அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த மடல் கிடைக்கிற பொழுது அங்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்றால் இங்கே எலிசா என்ன செய்கிறார் என்றால் இவரை பார்க்க முற்படுகிறார். அப்ப பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எலிசா பார்ப்பதற்கு மறுக்கிறார். அவரிடத்துல வெறும் செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறார். நீ போய் யோர்தானில் 7 முறை முழுகி எழு என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கலாம், மிக செல்வ செருக்கிற அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த நாமான் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், என்னுடைய ஊரில் இல்லாத நதியா? என்னுடைய ஊரிலே அபானா, பர்பார் என்கின்ற பெரிய நதிகள் இருக்கிறதே, இந்த நதிகளுக்கு ஈடாகுமா இஸ்ரவேலில் இருக்கிற இந்த நதி, இந்த யோர்தான் நதி? இதில் போய் என்னை மூழ்கி எழுந்துக்க சொல்றாரு. இதுவே ஒரு சிறிய ஒரு நதி, அது பெரும் நதி, அது எவ்வளவு மேன்மையானது, வற்றாத நதி, ஜீவ நதி போன்றது. இதில் போய் என்னை முழுக சொல்கிறாரே, அவ்வளவு மேன்மையான நதிகளை விட்டு இங்கு நான் முழுவதா என்கின்ற செருக்கு, ஆணவம் நாகமானத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த செருக்குக்கும் ஆணவத்துக்கும் மிக அழகாக இங்கு செய்யப்படுகின்ற ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், சிகிச்சை பார்க்கலாம். என்ன சிகிச்சைனா, முதல் எடுத்த உடனே இப்படிப்பட்ட நோயில் இருக்கிற இந்த நபருக்கு செய்தி, நல்ல செய்தி, குணமடைவதற்கான செய்தி யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது? ஒரு அடிமை பெண்ணின் வழியாக. 3வது வசனம் சொல்கிறது, ஒரு அடிமை பெண்ணின் வழியாக தான் அவருக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கான செய்தி வழங்கப்படுகிறது.
இரண்டாவது இடத்திலும் இவர் தவிர்த்து அதை மறுத்து கடந்து போக நினைக்கிற பொழுதும் அவருக்கு செய்தி யார் வழியாக கொடுக்கப்படுது? அவருடைய ஒரு பணிவிடைக்காரர் வழியாக. 13வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பணிவிடைக்காரன் வழியாக தான் அந்த செய்தி கொடுக்கப்படுவது. இதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீ செய்திருப்பீர் அல்லவா, இந்த எளிமையான சின்ன காரியத்தை உங்களால் செய்ய முடியாதா என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய மதிக்கக்கூடிய ஒரு பெரிய நதிகளிலிருந்து சிறுமியான நதியிலே அவர் மூழ்கி எழுகிறார். இதில் தான் அவருக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கு நாமான் நினைத்தது எது? நாமான் என்ன நினைக்கிறார்? இங்கு எலிசா வந்து பெரிய ஒரு பெரிய செய்கைகள்லாம் செய்து காட்டி அவரை சுகப்படுத்துவார் என்று சொல்கிறார். வசனம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். பாருங்க, பெரிய ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி செய்வாரு, ரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்வாரு, ஒரு சடங்கை செய்வார், சமய சடங்கை அவர் அங்கு நிகழ்த்தி காட்டுவார். அப்படியே கடவுளுடைய பெயரை சொல்லி கூவி அழைத்து இவர் மேல பூசுவார், கை வைப்பார். இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அங்கெல்லாம் அதெல்லாம் நடக்கல. மாறாக அவருக்கு என்ன சொல்லப்பட்டது? நீ போய் யோர்தானுக்கு சென்று 7 முறை மூழ்கி எழு என்ற செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க, ப்ரொக்ளமேஷன் என்ன பண்ணப்பட்டது? நாட் த ரிலிஜியன், சமயத்தை பற்றி அல்ல, சமயத்தன்மையை பற்றி அல்ல, மாறாக நம்பிக்கை அங்கு அறிவிக்கப்பட்டது. சமயம் அறிவிக்கப்படவில்லை. சமயம் அறிவிக்கப்பட்டதான் நாமானுடைய எதிர்பார்ப்பு. சமயம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாமான எதிர்பார்ப்பு. அவர் வருவார், வந்து கடவுளுடைய பேரை சொல்லுவார், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவாரு, கையில தேய்ச்சி விடுவாரு, தொழுநோய் கண்ட இடத்துல எல்லாம் கையால் கரங்களை வைத்து அங்கு சுகத்தை அறிவிப்பார் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். ஆனால் இங்க எந்த சடங்காச்சார காரியங்களோ சமயத்தன்மை வாய்ந்த காரியங்கள் நடக்கவில்லை. மாறாக நம்பிக்கை அங்கு உரைக்கப்பட்டது. என்ன நம்பிக்கைனா, அங்கு போய் நீ மூழ்கி எழு, சுகம் அடைவீர். அவ்வளவுதான். செய்தியாத்தான் வந்துச்சு. இந்த செய்தியினாலதான் என்ன ஆகுது? 15ஆம் வசனத்துல நாமான் சொல்றாரு, இஸ்ரவேலை தவிர வேற எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியா யார் தெரிஞ்சுனாருங்க? கடவுளை தெரிந்து கொண்டார். சமயத்தை தெரிந்து கொள்ளவில்லை, யூத சமயத்தை தெரிந்து கொள்ளவில்லை, கடவுளை தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு பின்னாடி எலிசா கிட்ட, நான் ஒருவேளை நான் என் மன்னன் என்ன பண்றாரோ அதை செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா, அவரு மாதிரி நானும் கையெழுத்து கும்பிட வேண்டியது இருந்துச்சுன்னா, அவரு மாதிரி நானும் அந்த தெய்வங்களை நோக்கி வழிபட வேண்டியது இருந்துச்சுன்னா, தயவு செய்து என்னை பொறுத்தலுங்க. அது எனக்காக செய்யல, மன்னர் இருக்காரு, அந்த சூழ்நிலையில வேற செய்யறதுக்கு வழி இல்லை, நான் அதை செய்வேன். ஆகவே என்னை மன்னிக்க வேண்டும், இஸ்ரவேலின் கடவுள் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். சமயம் இல்லை, அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை வந்தது. Not the religion was proclaimed, the faith was proclaimed by Naaman. Faith was proclaimed. இந்த நேரத்திலும் கூட பல்சமய சூழலே கிறிஸ்தவர்களாய் வாழ்கின்ற நாம் எதை அறிவிக்க வேண்டும்? சமயத்தை அல்ல, நம்பிக்கையை அறிவிக்க வேண்டும். கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிவிக்க வேண்டும். கடவுள் தருகின்ற சுகத்தை அறிவிக்க வேண்டும். கடவுள் தருகிற ஆற்றலை அறிவிக்க வேண்டும். கடவுள் தருகின்ற பலத்தை அறிவிக்க வேண்டும். பாதுகாப்பை அறிவிக்க வேண்டும். நலனை அறிவிக்க வேண்டும். ஆறுதலை அறிவிக்க வேண்டும். இதற்காக தான் நாம் இந்த பல்சமய சூழலிலே நாம் இருக்கிறோம். அடுத்தது பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 16 - 31 அடங்கிய வசனத்தை நாம் பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம். இந்த பகுதி மிக அழகான ஒரு பகுதி. இங்கு நாம் என்ன தலைப்பில் சிந்திக்க போகிறோம்? முன்னாடி ப்ரொக்ளமேஷன் பார்த்தோம், இங்க கன்வர்ஷன் பார்க்கிறோம். கன்வர்ஷன், மாற்றம். அது என்ன மாற்றம் என்பதை நாம் பார்ப்போம். மிக அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, ஏதென்ஸில் எக்கச்சக்கமான பவுலடிகளார் அங்க இருக்கிறார். ஏதென்ஸ்ல பவுலடிகளார் இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. எங்க பார்த்தாலும் சிலைகள். ஏதென்ஸ்ல எங்க பார்த்தாலும் சிலைகளும் இறை வழிபாடும் நிறைந்திருக்கிறது. பவுலடிகளாருக்கு மிக மெச்சிக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமயவாதிகளை நான் பார்த்ததில்லை, அந்த அளவுக்கு சமயத்தினுடைய தீவிரம் காணப்படுகிறது. அதை அவரே சொல்லுகிறாரு, ஐயோ எங்க பார்த்தாலும் சிலைகள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் இறை வழிபாடுகள் இருக்கிறது, உங்களுடைய சமய நம்பிக்கையும் பற்றியும் பார்த்து நான் பூரித்து போகிறேன். இந்த பவுலடிகளார். ஆனால் இந்த ஏதென்ஸ் மக்கள் எப்பொழுதும் எதன் மீது ஆர்வமுடையவர்கள்? புதுமையின் மீது ஆர்வமுடையவர்கள். எங்கு பார்த்தாலும் புதுமையை எதிர்பார்ப்பார்கள். புதுமை இருக்கிறதா?
புதுமையான செய்தி சொல்லப்படுகிறதா, புதுமையை செய்ய செய்தி சொல்லப்படுகிறதா, புதிய கருத்துக்கள் சொல்ல. ஏன்னா ரொம்ப மெய்யியல், ஏன்னா ஸ்தோயிக்கு மெய்யியலும் அங்கு அதிகமா இருக்கு. எபிகூரியனுடைய மெய்யியல் கருத்துக்களும் அங்கு அதிகமாய் காணப்படுது. இந்த மெய்யியல் கருத்துக்களிலே மிக உழன்று போனவர்கள் இந்த ஏதென்ஸ் நகரத்தினுடைய மக்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் அதை பார்த்து என்றால் எந்த இடத்துல இருக்கிறாங்க, கூட்டு போய் நிக்க வைக்கிறாங்கன்னா, அவரை அரையோப்பாகு எனும் மன்றத்துக்கு அழைக்கிறது. அரையோப்பாகு என்னன்னா கடவுளுடைய ஒரு மேடை என்று, மலை என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு மலையாம், ஹில் ஆஃப் தி என்னது, ஒரு சமய மேடை. இங்குதான் அந்த பெரிய பெரிய காரியங்கள், ஏரியோபேகஸ் ஆங்கிலத்தை சொல்றாங்க, ஹில்ஸ் ஆஃப் ஏரஸ். ஏரஸ் என்ற தெய்வத்தினுடைய மலைகள். இந்த மலைகள் எதற்காக மிக பிரசித்தி பெற்றவை என்றால், அங்குதான் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் செய்யப்பட்டது, நிர்வாகத்தினுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டது, சமயத்தினுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அங்குதான் கல்வியினுடைய செயல்பாடுகள், எஜுகேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அங்கதான் நடந்தது. எங்க 4ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இது மிக பிரசித்தமாக இந்த பணிவிடைகளுக்கு, இந்த பணிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான இடமாக இந்த ஏரோபாகஸ் என்கின்ற இடம் இருந்தது. அரையோப்பாகு என்கின்ற இடம் இருந்தது. அந்த இடத்திலே பவுலடிகளார் என்ன பண்றாருன்னா, சுத்தி பார்த்து, நான் ஒரு வாசகத்தை இங்க பார்த்தேன், அறியப்படாத தெய்வம் என்ற ஒரு வாசகத்தை பார்த்தேன். இந்த வாசகத்தின்படி உங்களுக்கு நான் அந்த அறியாத கடவுளை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மக்களா இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களுடைய சமயத்தை புது சமயமா இருக்கு, நீங்க பேசுறது, இந்த சமயத்தை பத்தி சொல்லுங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லி அவர்களே முன் வந்து கேட்கின்ற மக்களா இருக்கிறார்கள். அங்க போய் என்ன பண்றாருன்னா, இவரு அந்த கடவுள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து, நம்பிக்கையை குறித்து எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொன்ன பிறகு, அவ்வளவு வித்தியம் கேட்டுட்ட பிறகு, கடவுளுடைய வாழ்க்கையை அவர் மகிமைப்படுறார். கடவுளுடைய வாழ்க்கைக்கு அவர் மகிமை செலுத்துகிறார். மகிமை செலுத்தி ஆண்டவருடைய திருப்பெயரை அங்க அறிவிக்கின்றார். இதை அறிவித்த உடனே அங்க அநேகர் என்ன பண்றாங்கன்னா, இவர் சொன்ன செய்தியின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் மனம் மாறுகிறார்கள், கன்வெர்ட் ஆகுறாங்க. அந்த செய்தியை கீழே அழகா சொல்றாங்க. இத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க, இந்த சமயத்தினுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 31ஆம் வசனத்துல 31 தொடர்ந்து இருக்கிற பகுதி, சிலர் நம்பிக்கை கொண்டு அவருடன் சேர்ந்து கொண்ட அவர்களுள் அரையோப்பாகு மன்றத்தின் உறுப்பினராகிய தியோனிசியாவும் தாமரி எனும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். தியோனிசியுவும் தாமரியும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர், பேர் சொல்லவில்லை, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கை கொண்டு மாறுகிறார்கள். இங்கு என்ன நடக்குது, கன்வர்ஷன். என்ன கன்வர்ஷன் எதுக்கு பண்றாங்கன்னா, யாருக்குள்ளவோ அங்க பெரிய தெய்வ வழிபாடு, சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. இங்க பவுலடிகளார் என்ன கன்வெர்ட் பண்றாருன்னா, அவர்களை மற்றொரு சிலை வழிபாட்டுக்கு அவர்களை வழிநடத்தவில்லை. மற்றும் இன்னொரு சிலையை, அந்த அவர்களோடு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு எண்ணுக்கடங்காத சிலைகளோடு இன்னொரு சிலையை கொண்டு போய் வைக்கவில்லை. மாறாக கைகளால் செய்யப்பட்ட எவையும் கடவுளுக்கு இருப்பதற்கு கொள்ளாது. ஏனென்றால் அவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் உண்டாக்கினவர், படைப்பை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், படைத்தவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர்களை பண்றார். அப்போ கன்வர்ஷன் நாட் டு அனதர் ஐடல், மற்றொரு சிலை வணக்கத்துக்கு அல்ல, மாறாக கடவுளிடத்திற்கு அவர்களை வழிநடத்துகின்றார். இப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு காலகட்டங்கள்ல கிறிஸ்தவர்கள் பல்சமய சூழல் வாழ்கும்போது ஒரு சிலையை வழிபட்டு இருக்கிறவர்களிடத்திலிருந்து நாம் என்ன பண்றோம், மற்றொரு சிலைக்கு அவர்களை கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்த பிறகு இங்கு நாம் கடவுளை நாமும் வழிபடுவதில்லை, அவர்களுக்கும் சரியான வழிபாடுகளை கற்றுத்தருவதில்லை. மாற்றம் செய்து கொண்டு வருவர்களுக்கு அவர்களுக்கு மற்றொரு சிலை வழிபாட்டை கற்றுக் கொடுக்கிறோம், மற்றொரு சடங்காச்சாரங்களை கற்றுத் தருகிறோம். எல்லா இடத்திலையும் பார்த்தா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவலிஸ்டிக் ரிலிஜனுக்குள்ளாக கொண்டு வரும், ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜனுக்குள்ளாக உங்களை கொண்டு வருகிறோம். அங்க கொண்டு வந்த பிறகு அவர்கள் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும், இங்க இப்படி நிக்க வேண்டும், இதுக்கு இங்க ஏது நிக்கணும், இங்க உட்காரணும், இப்படிப்பட்ட இன்னொரு சமய ஒரு சிலை வணக்கத்துக்குள்ளாக அவர்களை கடத்தி கொண்டு வருகிறோம். மாறாக நேரடியாக கடவுளை எதை அவர்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதை இப்படி எல்லாம் அந்த சிலைகள் வழியாகவும் கற்கள் வழியாகவும் சடங்குகள் வழியாகவும் சம்பிரதாயங்கள் வழியாகவும் சடங்காச்சாரமான காரியங்கள் வழியாகவும் தெரியாதவற்றை வழங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை தெரியப்படுத்துவதற்கு நாம் ஆண்டவரை என்ன பண்றோம், அறிவிக்கிறோம். Conversion not to another idol but to God.
கடவுளுக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழிபடுத்தும். சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும். நம்முடைய பல்சமய சூழலில் நாம் வாழ்கிறோம் என்றால் அங்கு சத்தியம் சொல்லப்பட வேண்டும். மூன்றாவது பகுதி மத்தேயு நற்செய்தி நூலுக்கான பகுதி. இந்த பகுதி 13ஆம் அதிகாரம் 31-33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை குறித்து சில ஓமைகளை நமக்கு சொல்லுகிறார். இங்க மிக அழகான ஓமைகள். அந்த ஓமைகள், இந்த ஓமைகள்ல எது உறுதி செய்யப்படுகிறது என்றால் மிக சிறியவை உறுதி செய்யப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கூட எது முதன்மைப்படுகிறது என்றால் சிறியவை அங்கு முதன்மைப்படுகிறது. சின்ன சின்ன காரியங்கள், கடுகு விதை சின்ன காரியத்தை சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு புளித்த மாவு குறித்து சின்ன காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த சின்ன காரியம் எப்படி எல்லாவற்றையும் மாற்றுகிறது, எல்லாவற்றையும் அரவணைக்கிறது என்பது இந்த பகுதியினுடைய நோக்கம். பார்க்கலாம். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஆக இங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன விதை எல்லாவற்றிலும் காட்டிலும், இயேசு கிறிஸ்து சொல்கிற எல்லாவற்றிலும் காட்டிலும் கடுகு விதை மிக சிறிய விதையாக இருக்கு. இந்த சிறிய விதை வேறு கொண்டு வளர்ந்து ஒரு பெரிய மரமாக நிற்கிறது. அங்கு எவ்வளவு பெருசா ஆகுதுன்னா வானத்து பறவைகள் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கி கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. புளித்த மாவு சிறிய அளவாக இருக்கிறது. ஆனால் இது எப்பொழுது மாவோடு சேர்ந்து கலக்கி வைக்கப்படுகிறதோ அப்போது என்ன ஆகுதுன்னா எல்லாம் புளித்த மாவாய் மாறி போகிறது. எல்லாம் புளித்த மாவாய் மாறி வருகிறது. இந்த பகுதி தான் நம்ம எதுக்காக சொல்கிறோம், எக்ஸ்பான்ஷன். நமக்கும் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு அஜெண்டாவா இருக்குது. கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு ஒரு மல்டி ரிலிஜியஸ் மல்டி ஃபெய்த் கான்டெக்ட்ல இருக்கும் போது என்ன நமக்கு முக்கியமானதுன்னா எக்ஸ்பான்ஷன் முக்கியமானது. we want to expand everywhere. அங்கேயும் ஒன்று சர்ச் இருக்கணும், அங்கே ஒன்று இருக்கணும், இங்கே ஒன்று இருக்கணும், இங்கே ஒன்று இருக்கணும், அங்கே ஒன்று இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். நிறைய இடத்துல கட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலயும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும், கடந்து போக வேண்டும், பெரிய நிறுவனமா மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கு இந்த தன்மை, இந்த எக்ஸ்பான்ஷனுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கிறது. எக்ஸ்பான்ஷன் not to establish a religion, rather to establish a church. திருச்சபை. இந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு திருச்சபையா இருக்கணும் இல்ல. பட் ஆஃப்டன் அவர் சர்ச்சஸ் ஆர் பீயிங் வெரி எக்ஸ்க்ளூசிவ். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்குது. இன்க்ளூசிவா இல்ல. இன்க்ளூசிவா யாருக்கு இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவ திருநங்கைக்கே இன்க்ளூசிவா இல்ல. ஒரு கிறிஸ்தவ டிசேபிள் பர்சனுக்கே, அது பர்சன் வித் டிசபிலிட்டிக்கே அது இன்க்ளூசிவா இல்ல. ஒரு கிறிஸ்தவ பாவிக்கு இன்க்ளூசிவா இல்லது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா மாத்திட்டு இருக்கோம் திருச்சபையை. நாம் யாரையும் சேர்த்துக் கொள்ளாம எல்லாருமே நிராகரிக்கின்ற, இடம் இல்லாமல் ஆக்குகின்ற, இவர்களுக்கு இடம் இல்லை, அங்கு இடம் இல்லை. ஆனால் என்ன சொல்றாருன்னா இங்கு கடுகு விதை மரமாகி எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது, எல்லாருக்கும் இடம் தருகிறது. எல்லாருக்கும் அங்க இடம் இருக்குது, எல்லாருக்கும் இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமயத்தினுடைய சடங்காச்சாரங்கள், அங்க ரிச்சுவல்ஸ் என்ன பண்றதுன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவா தான் இருக்கு. எல்லாரும் இல்லைங்க, உங்களுக்கு இல்லைங்க. இது நம்ம சில நேரங்களில் சொல்லுவதை பார்க்க யாரும் வரக்கூடாது உள்ளார. வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான், அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் புரோட்டஸ்டன்ஸுக்கு மட்டும்தான். இது கேத்தலிக் கூட கிடையாது. கேத்தலிக் சொல்றாங்க இல்ல இது புரோட்டஸ்டன்ஸ் கிடையாது, கத்தோலிக்க மரபை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நிறைய இடங்கள்ல. இல்ல இந்த கல்லறை மட்டும்தான், திருமணம் இது மட்டும்தான், இதுக்குள்ளதான். இந்த பாரம்பரியம் அந்த கிடையாது, அந்த டினாமினேஷன் இந்த கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இதை எக்ஸ்க்ளூசிவா மாத்திரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்க்ளூசிவா மாத்திட்டு இருக்கிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது அந்த மரம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிறது. Not a religion, expansion, not to establish a religion, but a church. திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபைனா எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு திருச்சபை ஆகும். ஒட்டுமொத்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு திருச்சபை ஆகும். இல்ல எனக்கு மட்டும்தாங்க செவுத்து கட்டிட்டு ஃபுல்லா மூடிட்டு உள்ள 15-20 பேர் அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு திருச்சபையை நிறுவுவதற்காக அதைதான் விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதுதான் நான் விரிவாக்கம் எல்லா இடத்திலையும் வளர வேண்டும். எங்கெங்கெல்லாம் திருச்சபை இருக்குது அங்கெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் திருச்சபை இருக்குது அங்கெல்லாம் மாற்றம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் திருச்சபை இருக்குது அங்கெங்கெல்லாம் அரவணைப்பு இருக்கிறது. அங்கெங்கெல்லாம் கழித்து விடுதல் இல்லை, ஒதுக்கி விடுதல் இல்லை. எங்கெங்கெல்லாம் திருச்சபை இருக்கிறோம் அங்கெல்லாம் அரவணைப்பு இருக்கு, சேர்த்துக் கொள்ளுதல் இருக்குது. யாரா இருந்தாலும் whatever may be their religious affinity, whatever may be their faith, creed,
எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய திருச்சபையாய் மாறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்களை சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்தவர்களுடைய பிரசன்ஸ், ஒரு பல் சமய சூழல் கிறிஸ்தவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னா, proclaim not the religion but the faith. நம்பிக்கையை நீங்கள் உறக்க சொல்லுங்கள். கடவுள் வாழ்வு தருகிறார், கடவுள் நம்பிக்கை தருகிறார், கடவுள் சுகம் தருகிறார், கடவுள் பலம் தருகிறார், கடவுள் ஆறுதல் தருகிறார், பாதுகாப்பு தருகிறார். கடவுளை நீங்கள் முன்னிறுத்தி வையுங்கள், நம்பிக்கையை நீங்கள் அறிவியுங்கள், நம்பிக்கையை பிரகடனப்படுத்துங்கள். proclaim the faith. இரண்டாவது கன்வர்ஷன் நாட் ஒன் another idol. இன்னும் ஒரு சடங்காச்சாரத்திலிருந்து இன்னொரு சடங்காச்சாரத்துக்கு மாற்றுவதில்லை, கடவுளுக்கு நேராக மாற்றுவது. டைரக்டட் டு காட், கடவுளுக்கு நேராக வழிநடத்துவதற்காக மனமாற்றம் செய்ய வேண்டும். மூன்றாவது எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்பான்ஷன். proclamation, conversion, expansion, not the establishment, religious establishment, rather a church that is inclusive, church that serves as a catalyst to the whole community. கர்த்தர் இந்த நாளிலே நம் யாவரையும் உண்மையான நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக நம்முடைய சமுதாயத்தில் வாழ நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த நன்மையான நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்த கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்தருவாராக. நாம் யாவரும் இறை வேண்டுவோம். அன்பு கடவுளே, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி. கிறிஸ்தவர்களாக நாங்கள் பல் சமய சூழலிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பணிவிடைக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமான் வீட்டில் இருந்த சிறு பெண்ணுக்காக, படைத்தரவனுடைய சேவகனாய் இருந்தவனுக்காக, ஆண்டுடைய பெயரை மாத்திரமே அறிவித்த அருமையான தீர்க்கருக்காக நன்றி படைக்கின்றோம். மற்றும் ஒரு சிலை வழிபாட்டுக்கல்ல, உண்மையான தெய்வத்துக்கு நேராக வழிநடத்திய பவுலடிகாருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகளை உறக்க சொன்ன நம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாற்றத்துக்கான கருவிகளாய் நீங்கள் வாழ வேண்டும், எல்லாரையும் உள்ளடக்கியதான ஒரு பெரிய மரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏவுதல் தந்த அருமையான இந்த விண்ணரசின் ஓமைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இதன் வழியாக எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்தவ வைராகியம் உள்ள பிள்ளைகளாக பற்றுறுதியோடு நாங்கள் வழிநடத்தப்பட எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே நன்மைகளை வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற இறை வார்த்தையின்படி இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அனைவருக்கும் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாக்டவுன் காலங்களில் நமது ஆலயத்தின் கட்டுமான பணியில் கோபுர பணி மற்றும் சிலுவை அமைத்தல், பால்கனி பகுதி மற்றும் மரவேலைகள், ஆலய பெயிண்டிங் பணிகள் ஆகியவற்றை நிறைவு பெறும்படி தேவன் கிருபை புரிந்தார். அதற்காக தேவனுக்கு இந்த நாளிலே நன்றியை செலுத்துவோம். நடைபெற வேண்டிய பணிகள் ஆலய முன்புறம் கண்ணாடி அமைத்தல் பணிகள், முன்புற மேல்தள பணிகள், ஆலய பெல் அமைத்தல் ஆகிய பணிகளின் தேவைகளுக்காகவும் வேலையாட்களின் பாதுகாப்பிற்காகவும் பண தேவைகளுக்காகவும் அனுதினமும் ஜெபங்களிலே ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நாட்கள் வரை ஆலயத்தின் தேவைகளுக்காக கொடுத்தும் மற்றும் ஜெபித்து வருகின்ற சபையின் குடும்பத்தாருக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கடந்த லாக்டவுன் காலங்களிலே வாழ்வாதாரமின்றி தவித்த சுமார் 400 குடும்பத்தினருக்கு 1000 ஆலோசனையின்படி சுமார் 1000 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதற்காக கொடுத்து உதவிய சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த நன்னாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் டவர் பகுதிக்காகவும் சிலுவை வாங்க பண தேவைகளை சந்தித்த இரு குடும்பத்தினருக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சபையாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சபையின் சந்தா மற்றும் தசமபாக காணிக்கைகளை மாதந்தோறும் தவறாமல் செலுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பணியாளரிடமோ அல்லது வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களிலே ஆலயத்தில் வந்து செயலரிடமோ அல்லது பொருளாளரிடமோ கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரண அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த திரு தாம்சன் அவர்களின் துணைவியார் தேவி தாம்சன் கடந்த 19/3/20 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். மேலும் நமது சபையை சார்ந்த சுஜித்
கோல்டன் சாமுவேல் அவருடைய தாயார் மிஸ்ஸஸ் ஃப்ளோரா, வயது 53, கடந்த ஜூன் 3ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள். மேலும் கடந்த 27/8 அன்று திரு ராஜன் அவர்களின் தாயார் திருமதி லீலா செல்வராஜ் அம்மா அவர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடியார்களை இழந்துள்ள குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே சபையிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களை சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்பவர்கள் 30/8 மிஸ்டர் W அகஸ்டின் தேவ பிச்சை, பேபி பி லிடியா வர்சினி, டாக்டர் மிஸ்டர் பி பர்வின் தினகரன். 31/8 பேபி டிபாரா லூர்து, டாக்டர் மிஸ்டர் ஜே ராக்லன், மிஸ்ஸஸ் சகுந்தலா, ஒய்ஃபா மிஸ்டர் KJ அசோகர் சார்லஸ். 1/9 மிஸ்டர் ஜாஸ்பர் சாமுவேல், சன்னா மிஸ்டர் பி ஜெயக்குமார். 2/9 மிஸ்ஸஸ் பி வின்னிஃப்ரெட் ஏவ்லின். 2/9 பேபி எம் ஜெஸ்லின் ஆண்ட்ரியா, டாக்டர் மிஸ்டர் ஐ நிவிங்ஸ்டன் லாசரஸ். 3/9 பேபி சாரா ஜேன் பிரகாஷ், டாக்டர் மிஸ்டர் பிரகாஷ் ஆண்டனி, மாஸ்டர் ஆர் ஜெரிஸ் டோரின், சன்னா மிஸ்டர் எஸ் ராஜேஷ் சாமுவேல். 4/9 மிஸ் லீனா ரோஸ்லின், டாக்டர் மிஸ்டர் SS கிருஷோபர், மிஸ் டி அபிநயா, டாக்டர் மிஸ்டர் ஜே தேவதாஸ். 5/9 மிஸ்டர் பி ஜூலியன் சவுந்தர், சன்னா மிஸ்டர் எஸ் பொன்ராஜ் சாமுவேல். திருமண நாள் காண்பவர்கள் 30/8 மிஸ்ஸஸ் மிஸ்டர் பி அசோக் தாமஸ் துரை. 1/9 மிஸ்ஸஸ் மிஸ்டர் எஸ் வினோத்குமார். 3/9 மிஸ்ஸஸ் மிஸ்டர் பி ஜான் விஜயகுமார், மிஸ்ஸஸ் மிஸ்டர் ஏ சிவகுமார். கர்த்தர் தாமே நமது ஊழியர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கீழ்கட்டளை யூனிட் தூய பவுல் ஆலயத்தின் உறுப்பினர் திரு வின்சென்ட் ஜெயக்குமார், திருமதி தேஜ் ஓஷானா என்பவரின் மகன் செல்வன் அஜித் வின்சென்ட் ஜாஷ்வா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் நாகர்கோயில் ராமவர்மாபுரம் ஆலயத்தை சார்ந்த திரு வேதநாத் காட்ஃப்ரே, திருமதி மகா ஜெபகனி என்பவரின் மகள் செல்வி டாப்னா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமேயானால் அதை எழுத்தின் மூலம் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும் 2ஆம் அறிக்கை. அன்புக்குரியோரே, பேராயத்திலிருந்து திருச்சபையின் தேர்தலை குறித்த ஒரு சுற்றறிக்கை பேராயரிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. அதனை சபையாருக்கு நாங்கள் படித்து காட்டுகிறோம். Greetings. I hope all are fine in the midst of COVID-19. God has strengthened us to proceed in our ministries. Since there is a confusion regarding the date of arranging PC election, I am sending this direction as resolved by the Diocesan Executive Committee. Though the PC election has to be held before 31st of August 2020, the electoral roll at every pastorate level could not be prepared due to pandemic COVID-19 and lockdown of churches from 24th March 2020. The churches remain closed, worship services stopped, and church functioning has come to a grinding halt. Hence, the Diocesan Executive Committee meeting held on 18/8/2020 has resolved to inform the CSA Synod about the constitutional deadlock that we are facing now and seek their advice and direction. Therefore, it has been resolved to continue our functioning at the unit, pastorate and area level with the present arrangement until further orders. Since this is very serious and important matter, the presbyters and deacons are requested to inform the members of all congregations in our diocese. May God continue to protect each one of you during this pandemic and protect you from all evil. Be alert and be safe. Thanking you for your understanding and cooperation. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே,
இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக இந்த காணொளியின் வழியாக வழிபாட்டில் இணைவதற்கு நீர் அருள் பாராட்டியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளினால் நீர் எங்களை போஷித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாடு பல சமயங்கள் வாழுகின்ற ஒரு நாடு, வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு. இப்படிப்பட்ட சமய நண்பர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே கிறிஸ்தவ இருப்பை, எங்களுடைய இருப்பை நாங்கள் எப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதித்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக சமயத்தின் அடிப்படையில் அல்ல, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களாக எங்களுடைய இருப்பை வெளிப்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். மத மாற்றத்தை அல்ல, மன மாற்றத்தை நீர் விரும்புகின்றீர். கடவுளுக்கு நேராக உலக மக்கள் அனைவரையும் வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமயங்களை நாங்கள் விரிவாக்காமல் சபையை விரிவாக்கி எல்லா மக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது போல, எந்த பாகுபாடுமின்றி எந்த வேறுபாடுமின்றி அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது போல நாங்களும் பல்வேறுபட்ட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற ஐக்கியத்திலே இணைந்து கடவுளுடைய பிள்ளைகளாக அனைவருமாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி நாங்கள் உம்மை அறிவிக்கின்றவர்களாக, கடவுளுக்கு நேராக வழிநடத்துகின்றவர்களாக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இறையரசை கட்டி எழுப்பிட நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய நாட்டுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிலே பல சமயங்கள் வாழ்ந்து வருகின்ற சூழலிலே சமயத்தின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற வன்முறைகள், எதிர்ப்புகள், இவற்றை எல்லாவற்றிலும் இருந்து நீர்தாமே அமைதியை அருளச் செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். நாட்டின் தலைவர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து, சிறந்த ஆலோசனைகளை தந்து இந்த நாட்டை வழிநடத்த நீர்தாமே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் கூட இடத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக கொரோனா நோய் தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய உடல் நலத்தை நீர் நிறைவாய் கட்டளையிடுவீராக. குறிப்பாக இந்த நோயை குறித்த அச்சத்தை மக்களிடத்திலிருந்து போக்கி அதை எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றலையும் நீர் நிறைவாய் தந்தரள வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேராயருக்காக, அவர் தம் குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பேராயத்தின் வழியாக நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அந்த திருப்பணிகளிலே நாங்களும் கைகோர்த்து இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை இணைத்து கொண்ட தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நலத்திட்டங்களிலே நாங்கள் இன்னும் அதிக உற்சாகம் உள்ளவர்களாக இணைந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். பேராயத்தில் திருப்பணி ஆற்றுகின்ற ஆயர்கள், திருமறை பெண்கள், நற்செய்தியாளர்கள், ஊழியர்கள், மூப்பர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கிற ஆலயம் திறக்கப்படாதா என்ற குமுறலை நீர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவர் தாமே ஏற்ற வேளையிலே கூடிய விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து
உம்மை வழிபட, உம்மை போற்ற, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். சிறியோர் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வழியாக நடைபெறுகின்ற அனைத்து நலத்திட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக மக்கள் இணைந்து ஆண்டவரே, எங்களைப் போல இருக்கின்ற பிற மக்களுக்கும் நாங்கள் சமயம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து உதவி செய்கின்றவர்களாக நீர் எங்களை மாற்றி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அப்படிப்பட்ட பணிகளிலே நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டிய உற்சாகத்தையும் அருளையும் நீர் நிறைவாய் கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணும் திருச்சபை மக்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை தங்களுடைய வாழ்நாளிலே கண்டு உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் திருமண அறிக்கை நாங்கள் வாசிக்க கேட்டோம். திருமணத்தில் இணைய இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த திருமண நாளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இரு வீட்டாருக்கும் வேண்டிய எல்லா உதவிகளையும் நீர் நிறைவாய் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, மீண்டுமாக இந்த வழிபாட்டிலே உடைய பிரசன்னம் இருந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே செய்தியை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அவர் தம் குடும்பத்தையும் திருப்பணியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியின் வழியாக இணைந்து இந்த ஜெப வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலேயே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதி, கன, மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்தனராகிய தூயாவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவுவனவாக. ஆமேன். வழிபாட்டின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளுள் 108வது பாடல் விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 108. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனினி பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவே பசியாற்று மன்னவதுவே முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. துயரையது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியே நீர்
ஆகுது பாசம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். அனைவருக்கும் தோத்திரம்.